நீங்கள் சென்னையிலே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. காஷிப் இன்ஃபோடெக் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே பெஸ்ட்டாக இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ எல்லா டொமைன்ஸ் ரிலேட்டடாக ஐடி அண்ட் நான் ஐடி ரிலேட்டடாக ஸோ எல்லா டொமைன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ என்னென்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணுறோம், அதில் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக அவங்களோட சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்கான யூஆர்எல் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க இவங்களோட ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃபீஸ் நம்பர்ஸுமே இதான் வந்து ஆஃபீஸ் நம்பர்ஸ் அவங்களோட வெப்சைட்லேயே மென்ஷன் ஆகியிருக்கும். நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா டூ வைல் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லூப்ஸ்னால் ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டாக நடக்கிறக்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஐட்ரேஷன் பேஸ்டாக. ஸோ இதில் ஒன் ஆஃப் த டைப் தான் டூ வைல் லூப் அப்படின்றது. டூ வைல்னா ஃபஸ்ட்டு நமக்கு கண்டிஷன் வந்து செக் பண்ணாமல் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் கண்டிஷனை செக் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் டூ வைல் லூப்னு சொல்லுவோம். இது அட்லீஸ்ட் ஒன் டைம் அது நமக்கு ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வந்து நமக்கு கொடுத்துரும். கண்டிஷனே நமக்கு ஃபெயில் ஆயிருந்தால் கூட. ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணேன்னா இன்டீஜர் a ஈக்குவல் டு 1 ஒரு வேரியபிளில் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து டூ அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுத்துட்டு ஸோ என்ன பண்ணேன்னா இதுக்கான ஒரு பாடி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் வந்து கன்சோல் டாட் ரைட் லைனில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்து ஏன்ற அந்த வேரியபிளை நான் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் a ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத. ஸோ அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து while அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணி நான் வந்து கண்டிஷனை டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ அதாவது என்னன்னா a வேல்யூ வந்து லெஸ்ஸர் தென் 5 அப்படின்றது இருக்கும் அப்படின்றத. ஓகே, ஸோ கொடுத்து லாஸ்ட்டாக செமிகோலன் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும், ஈக்குவல் டு 1 வேல்யூ இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டூன்ட்டு நம்ம இந்த டூவோட பாடிக்குள்ளே வந்துட்டு 1 வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 1 + 1 2 வேல்யூ வந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போ அதுக்கப்புறமா தான் நம்ம கண்டிஷனை செக் பண்ணோம். 2 லெஸ்ஸர் தென் 5 இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால நமக்கு என்ன ஆகும்னா திரும்ப இதே ப்ராசஸ் வந்து நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். 2 வேல்யூ ஏல இருக்கும். ஸோ திரும்ப வந்து நமக்கு 2 லூப்பில் வந்துட்டு நமக்கு 2 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் திரும்ப 2 + 1 3 இந்த மாதிரி நமக்கு வந்து ரிப்பீட்டடாக நமக்கு நடக்கும். ஒன்ஸ் நமக்கு இந்த கண்டிஷன் எப்போ ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 அப்படி 1லேருந்து 4 வரை வந்து நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு ஷோ பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ நமக்கு ரன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பில்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகும், பில்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நமக்கு கன்சோலில் இந்த மாதிரி ஷோ ஆகும் 1லேருந்து 4 வரை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து கண்டிஷன் வந்து 10 நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ வேல்யூ வந்து 10 கொடுத்துறேன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபால்ஸ். பட் என்ன ஆகும்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒன் டைம் அது டூ வைல பொறுத்தவரை நமக்கு பிரிண்ட் ஆகிரும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து 10ன்றது பிரிண்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கண்டிஷன் செக் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஃபெயில் ஆனது தெரிஞ்சதும் அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதான் வந்து டூ வைல் லூப் இன் C# அப்படின்றத சொல்லலாம்.